నమస్తే ఆదిత్యక్ బేషే అభితక్ కబహే ఆరంభించురా మీ అందరికి ఏమి చెప్తావు అంటే ఆరు ఎంత భరించాలని సరి சுத்தம் ఆల్ బడ్జెట్ టుడే సబ్మిటెడ్ வருஷம் வருஷம் இப்படிதான் உயிரை வாங்குற. సో எவ்ரிபடி ப்ளீஸ் சைலண்ட். ஏம்மா தமிழ் தெரியல, தமிழ்ல பேச. ஓ உங்களுக்குலாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குல்ல? அம்மா ஓவரா பேசாத, வந்த வேலையை பாரு. ஓ தமிழ்லயே பேசுறேன். போன வருஷம் இந்த பிளாட்ல உங்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சிருந்தோம். செஞ்சு கீசிங்க. தலைவர் இன்னைக்கு அர்ஜென்ட்டா வெளியூர் போனதால இன்னைக்கு எல்லா விஷயம் நான் தான் சொல்ல போறேன். ஏமா அடிக்கடி தலைவர் வெளியூர் போயிடுறாரு? இந்த பிளாட்டோட நலன் கருதி பேச போயிருக்காரு. இது வரைக்கும் இந்த பிளாட்ல எதுவும் நல்லதா நடந்ததா தெரியலையா? உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நாங்களா பொறுப்பேற்றுக்க முடியாது. இது வரைக்கும் ஒண்ணு நல்லதா நடந்ததா சொல்லுங்க. இப்ப இந்த பிளாட்டோட பட்ஜெட்டை பத்தி நான் சொல்லும் போது அதை பத்தி நான் பேச முடியாது. சரி பட்ஜெட் தான் சொல்லுங்க. வர 1ஆம் தேதியில இருந்து உங்க வீட்டுல மீன் கழுவுனீங்கன்னா அசோசியேஷனுக்கு 75 ரூபாய் கட்டணும். ஏங்க நான் வீட்டுக்கே 50 ரூபாய்க்கு தாங்க மீன் வாங்குவேன். பட்ஜெட் படிக்கும் போது நடுநடுல பேசாதீங்க. சரி சரி நீங்க படிங்க. வீட்டுல பூனையோ நாயோ வளர்த்தீங்கன்னா அசோசியேஷனுக்கு 250 ரூபாய் கட்டணும். இது நாங்க அநியாயமாக்குதா? நியாய அநியாயத்தை பத்தி இங்க பேசாதீங்க. குழந்தை பெத்துக்குன்னா அசோசியேஷனுக்கு 2500 ரூபாய் கட்டணும். அப்ப இப்ப இருக்கிற குழந்தைக்கு 500 ரூபாய் கட்டணும். வர வர இவங்க போக்கே சரியில்லை. ஆமா ஆமா. உங்க வீட்டு வாசல்ல மரத்தோட இலை இருந்ததுன்னா 100 ரூபாய் ஃபைன் கட்டணும். ஏங்க அது காத்துல அடிச்சுட்டு வரோம், நாங்க என்னங்க பண்றது? வாசல்லயே உட்காந்து பார்த்து வாரி போடுங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. வர 1ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் 25 லிட்டர் தண்ணி தலைவர், செயலாளர், பொருளாளர் வீட்டுக்கு தரணும். ஏமா அப்படி கொடுக்க முடியலன்னா அதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுதோ அதை கொடுத்துருங்க. ஜெயிச்சுட்டு இன்னும் அராஜகம் பண்றாங்க பாரு. போன வருஷம் நம்ம தலைவர் நம்ம நலனுக்காக வெளியூர் போகும்போது சாப்பாட்டுக்கு நிறைய செலவாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மைதானே. அதனாலதான் இந்த வருஷம் வேற மாதிரி பண்ண போறோம். அப்போ தலைவர் சாப்பிட போறது இல்லையா? சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அப்ப நான் பண்ண போறீங்க? சொல்றேன், ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருந்தோம் அதிர்சம், முறுக்கு, சோமாசு, சீடை எல்லாமே செஞ்சு கொடுத்துடணும். இதான் எங்க வேலையா? செஞ்சும் கொடுக்க மாட்டீங்க, செலவு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டீங்க. இப்ப என்னதான் பண்றது? எல்லாம் உங்களுக்கு சொல்லலையா? நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க. ஹலோ ஹலோ, இந்த சவுண்ட் எல்லாம் இங்க விடாதீங்க. ஏமா உங்ககிட்ட சொல்ல, இவங்க கிட்ட தான் சொல்லியிருந்தேன் நானு. இனிமே யார் வீட்டுக்கு போஸ்ட் வந்தாலும் அசோசியேஷனுக்கு 5 ரூபாய் கட்டணும். எங்களுக்கு போஸ்ட் வந்தா நாங்க ஏமா கட்டணும்? நாங்க ஜெயிச்சிருக்கோம், நாங்க என்ன சொன்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணணும். சரி சரி உன்னதான் நான் இருக்கேன், படி. தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்களோட சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்தா உங்க வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்ப நான் எங்க போய் படுக்கிறது? போய் மொட்டை மாடியில படுங்க. ஏன் உங்க சொந்தக்காரங்க மொட்டை மாடி மேல போய் பாத்துக்கிட்டான்? மொட்டை மாடியில ஏசி இல்ல, அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப நாங்க ஏசி இல்லாம படுக்கணுமா? மாசம் ஃபுல்லா ஏசியில படுக்குறீங்க, அவங்க வரும்போது தானே மொட்டை மாடியில படுக்க சொன்னேன். இதெல்லாம் ஓவர் அநியாயமா? நீங்க மொட்டை மாடியில படுக்கிறதுக்கே நாங்க ஒரு அமௌண்ட் போடணும்னு வச்சிருந்தோம். போட வச்சிடாதீங்க. அப்பவே உங்களுக்கு சொன்னேன், இவங்களை ஜெயிக்க வைக்காதீங்கன்னு. எவன் கேட்டீங்க? அனுபவிங்க. சொல்றது கரெக்ட் தானா? இப்ப சொல்லி என்னடா புண்ணியா? ஜெயிக்க வச்சீங்களா? இப்ப இவ்வளவு பண்ணி கூட நம்ம அசோசியேஷனுக்கு பெரிய வருமானம் இல்ல. அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு உங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருளை வித்து அசோசியேஷனுக்கு பணத்தை கொடுங்க. உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு இல்ல எங்களுக்கு தேவைதான். வித்து பணம் கட்டுன்னு சொன்னதுக்காக ஏதோ ஒரு பொருளை எடுத்து வித்துறாதீங்க. நீங்க விக்கிற பொருள் வாங்கி 3 மாசத்துக்குள்ள இருக்கணும், அப்பதான் நல்ல ரேட்டுக்கு போகும். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க சொல்றது எல்லாம் முக்கியமான விஷயம் தான், சொல்லுங்க. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் பண்ணின்னு இருக்கோம். மே கம் இன். பட்ஜெட் போயின்னு இருக்க நேரத்துல என்ன பாதியில அப்பயே வர தெரியாதா? சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உட்காருங்க. தேங்க்ஸ். பட்ஜெட் எப்படி போச்சு? வைத்தேசில கலப்பாத. நல்லா போச்சு. இப்ப நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால அசோசியேஷனுக்கு 1000 ரூபாய் கட்டணும். ஏமா என்ன நாங்க தப்பு பண்ண 1000 ரூபாய் கட்டுறதுக்கு? வீட்டுக்கு ஒரு குப்பை கூட குத்தாங்கல்ல, அதுல ஏன் தலைவரோட போட்டோ ஒட்டல? தலைவர் நான் ஒரு சொந்த பணத்துல வாங்கி கொடுத்தாரு, அசோசியேஷன் பணத்துல தானே வாங்கி கொடுத்தாரு. அசோசியேஷன் பணத்துல இருந்து தான் வாங்கி கொடுத்தாரு. அவர் தலைவர், அவர் போட்டோ ஒட்டல இருந்தா 1000 ரூபாய் ஃபைன் கட்டணும். நாம ரொம்ப பேசிட்டு போற, அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் இங்க அக்கவுண்ட்ஸ் பாக்குறேன், எனக்கு கேட்க முழு உரிமை இருக்குது. எது முழு உரிமை இருக்கா? ஏமா நாங்க தலைவர், செயலாளர், பொருளாளரை தான் செலக்ட் பண்ணோம். உங்களை நாங்க செலக்ட் பண்ணல, சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்ல. அதே தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரை சேர்ந்தா என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டுமா? அசோசியேஷன் இருக்கிற நாங்க யாரும் உன்னை செலக்ட் பண்ணலையே. அப்ப இந்த பட்ஜெட் சொல்றதுக்கு நீ யாரு? நீ எப்படி பட்ஜெட் போடலாம்? உன் இஷ்டத்துக்கு பட்ஜெட் போடுவ. எப்ப பார்த்தாலும் 3 பேர் சேர்ந்து உங்களை செலக்ட் பண்ணிடுறாங்க, வாய்க்கு வந்து போடுவ. ஒரு நாள் நீ எலெக்ஷன் நின்னு பாரு. இந்த தேர்தலில் அசோசியேஷன் நின்னா நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம்னா அப்படி ஜெயிச்சு வந்து உட்காந்து அப்போ பட்ஜெட் போடு, நாங்க கேட்டுக்கிறோம்.
நீங்க கத்தாதீங்க, அந்த மாதிரி ரூல்ஸ் இன்னும் வரல. நான் தான் பட்ஜெட் போடுவேன், அதை நீங்க கேட்டுதான் ஆகணும். அசோசியேஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கின்ற நபர் தான் எங்களுக்கு பட்ஜெட் போடணுமே தவிர அவங்க செலக்ட் பண்ணாலும் பட்ஜெட் போடணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை ரூல்ஸ் இல்லைன்னா இனிமேல் வரும். அந்த ரூல்ஸ் படி அங்க ஜெயிச்சு வந்தவங்க மட்டும்தான் பட்ஜெட் போடணும், நாங்க ஏத்துக்கிறோம். உங்க இஷ்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு நீங்களா ஒண்ணு கிறுக்குவீங்க. யாரை கேட்டு கிறுக்குறீங்க? நாங்க உங்களை செலக்ட் பண்ணுமா? வரட்டும், தலைவர், செயலாளர், பொருளாளர், நான் அவங்கள கேட்கிறேன். அப்பா, இவங்க சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாதுப்பா. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இன்னும் கொண்டு வரல, கொண்டு வரவும் மாட்டாங்க. ஏன் கொண்டு வந்தா எலெக்ஷன்ல நான் நிக்கணும், நின்னா தோத்துருவேன், அதனாலதான் கொண்டு வரல. இப்ப தெரியுதா ஏன் கொண்டு வரலன்னா? கொண்டு வந்தா அந்த அம்மா ஜெயிக்க மாட்டாங்க தான் கொண்டு வரல. நீ சொல்றது கரெக்ட் தானா? இனிமேல் அந்த சீட்ல உட்காரவங்க நம்மள மாதிரி இருக்கிற அசோசியேஷன் மக்கள் எல்லாரும் செலக்ட் பண்ணா மட்டும் தான் உட்காரணும்ன்ற ரூல் கொண்டு வரணும். அது வரைக்கும் இப்படிதான் ஆட்டம் போடுவாங்க. இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். இனிமேல் அந்த ரூல் இல்லாம அங்க யாரும் உட்காரக்கூடாது. இதுக்காக போராடுவோம். இதுதான் நடக்கும். இன்னும் கூடிய சீக்கிரத்துல இத கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தல் வரும். அந்த தேர்தல் வந்தா இங்க இருக்கிற எல்லாரும் அசோசியேஷன் மக்கள்லாம் உங்களை செலக்ட் பண்றாங்களான்னு பார்ப்போம். தெரியாம ஏதோ செலக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறீங்க. இது ஏத்துக்க முடியாதுப்பா. வா போலாம், பாத்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். வாங்க போலாம். நம்ம நாங்களும் பாத்துக்கிறோம். ஐயையோ, கண்டுபிடிச்சிட்டாங்களே, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது போல.